கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 58 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை வழிநடத்தி இருக்கிறீரே, எங்களை தப்ப விட்டு இருக்கிறீரே, எங்களை ஆண்டவரே புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இதோ உம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இறக்கத்தை பாராட்டுவீராக, நன்மையை கொடுப்பீராக கர்த்தாவே. தீங்குக்கு மனசாபடுகிற தேவன் ஆண்டவரை, தீங்குக்கு மனசாபப்படுவீராக, இப்படி ஜனத்தை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுனுடைய வேண்டிய நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதம் 58:10. பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். 2 சாராரை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கர், நீதிமான்கள். நீதிமான்களுடைய வழிகள் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் போல இருக்கும். துன்மார்க்கரோ அந்த சூரியன் மாதிரி பிரகாசித்து இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுவாங்க. ஆக பழிவாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய இரத்தத்திலே கழுவுவான். அருமையானவர்களே, அருமையான தம்பி, நீதிமானுக்கு விரோதமாக பதிவீராதே, நீதிமானுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி கொண்டிராதே. கர்த்தர் நீதிபரர், அவருடைய கையிலே திராசு இருக்கிறது. ஒருவனை தாழ்த்தி ஒருவனை அடிக்க முடியும். நேற்று ஒரு சர்ச்சு பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்டர் சொன்னார், ரொம்ப அன்பானவர், ரொம்ப அமைதியானவர், தேவனுக்கு பயந்து பட்டினி கிடக்கிறவர், பணத்துக்காக வீடு வீடாக ஓடுகிறவர் அல்ல. அவர் சொன்னார், ஐயா இந்த தம்பி ஐயா, நான் அவனுக்காக பரிதாபப்படுகிறேன். என்னை எதிர்த்து நின்னா ஐயா, நான் ஒரு தப்பும் செய்யலையா, என்னை பற்றி சொல்லிகிட்டே இருந்தான். 45 வயசில் அந்த தம்பி இல்லையா, நான் பரிதாபப்படுறேன். இன்னொரு நபரை பற்றி சொன்னார், பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு சபையில் முதன்மை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். நான் தேவனுடைய சித்தத்தின்படி தான் செயல்பட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கோடீஸ்வரர் ரொம்ப எதிர்பார்த்தார். கடைசியில் எனக்கு விரோதமாக பணங்களை செலவு பண்ணினார், தூவி விட்டார். கடைசியில் தொழிலே ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு ஏன் சர்ச்சைக்கு தான் வரார், அவருக்கு கையில் ஒன்றும் கிடையாதுயா. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழி வாங்குதலை அங்கே பார்க்கின்ற பொழுது நீதிமான் காண்கின்ற பொழுது அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்மார்க்கனை படைத்திருக்கிறார், சன்மார்க்கனை படைத்திருக்கிறார், பாவியை படைத்திருக்கிறார், பரிசுத்தவானை படைத்திருக்கிறார். எல்லாமே அவருடைய ரவுண்ட் அப்பில் ஓடிக்கிட்டே இருக்குயா. யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால. இப்போ நான் போய் அங்கே போய் நின்னா கர்த்தருக்கு இப்போ நான் என்ன நோக்கத்தில் பேசிகிட்டு இருக்கான்றதுக்கு தெரியும். ஐயா பிரேசலாடியா, நான் ரொம்ப நல்லா நடந்துட்டேன். அடப்பாவி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? ரெக்கார்டு அப்படியே போட்டு ஆண்டவர் உடைப்பாரா? அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக மௌனமாக இருங்கள், தேவனுக்கு முன்பதாக அமைதலாக இருங்கள். கர்த்தர் நினைத்தால் ஏழையை கோடீஸ்வரனாக ஆக்க முடியும் ஐயா, நிச்சயமாக முடியும். அவருக்கு விரோதமான ஞானம் இல்லை, புத்தி இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த தாவீது ராஜாவை இந்த சவுல் ராஜா ஓட ஓட விரட்டினான் ஐயா. கடைசியில் தாவீது பூரண வயது உள்ளவனாக, நல்ல 5 தலைமுறையை பார்த்தவனாக, ஒரு 5000 கோடி சேர்த்தவனாக, தேவனுடைய ஆலயத்துக்காக சவதரித்தவனாக வாழ்கிறான் ஐயா. இவனை விரட்டலாம் என்று, இவனை அழிக்கலாம் என்று நினைத்த பவுல் நடுவயதிலே மரித்து போனான். அவன் குடும்பம், அவனுடைய வம்சங்கள் இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு பிரியமானவரே, தேவனுடைய மகனே, நீ ஏழையாக இருக்கிறாய் என்று வருத்தப்படாதே. உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதியாயிரு, தேவனை துதிப்பதில் நீ உறுதியாக இருந்து கொண்டிரு. கர்த்தருக்கென்று ஒரு நாள் வரப்போகிறது, உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது. தன்னுடைய தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினால, உன் அப்பா அம்மா போட்ட முட்டங்கால்னால, உன் பாட்டி தாத்தா போட்ட முட்டங்கால்னால இன்றைக்கி செல்வத்தில் இருக்கிற மனுஷனே, உன்னை ஆங்காரத்தில் நீ விழுந்து போகாத, உன் ஆணவத்தில் நீ விழுந்து போகாத. கர்த்தர் போட்ட பிச்சை, உன் பாட்டி தாத்தா பண்ண ஜபம், இன்றைக்கி நீ நல்லா இருந்துகிட்டு இருக்கா. ஆணவத்தில் நிற்காத, உன் தம்பிக்கு இடையூறு பண்ணாத, உன் சொந்தக்காரனுக்கு இடையூறு பண்ணாத. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாதானத்தை தேடி அதற்கேற்ப ஓடப்பார். என்கிட்ட எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் இன்றைக்கி இருக்கவங்களாம் நாளைக்கு ஒன்று விட்டு ஓடி போவான்யா. ஆண்டவர்கிட்ட இருந்த 12 மத்தேயு 26 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆண்டவர் ரட்சகருக்கே அந்த பாடுனா உனக்கு இருக்க கூட்டம்லாம் உன் பணத்தை சுற்றி தான் இருக்குது. நீ துன்மார்க்க நடக்காத, ஆண்டவர் கேட்ட வழியில் வந்துரு, அவர் கேட்ட பாதையிலே நட, அவரை தேட ஆரம்பி, அவருடைய நித்திய ராஜ்யத்தை தேட ஆரம்பி.
ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே கர்த்தாவே, பணத்தினாலே மனுஷன் வாழ்வது அல்ல கர்த்தாவே, வாழ முடியாது கர்த்தாவே. ஆண்டவர், புல்லுக்கோப்பான மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு காண்பித்த தயவை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பித்து அன்போடு சகல நல் ஒழுக்கத்தோடு எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கிருபை தாங்க. இந்த வார்த்தை அநேகரிடத்தில் பேசுவதாக, தொடுவதாக, உடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதாக. இந்த ஜாய் டிவி ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவினாலே வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.